எம்மா எம்மா எங்கம்மா இருக்க நீ? நாளையில இருந்து நாளை ஸ்கூலுக்கே போக மாட்டேன் பாரு. ஏண்டி இந்த கத்துற? இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு என்ன? இன்னைக்கு ஸ்கூல்ல உன் பையனால ஒரே அசிங்கமா போச்சுமா. எங்க அவன் வந்துட்டானா என்ன? என்ன இங்கே சத்தம்? ஸ்கூல்ல இருந்து இப்போதான் வந்திருக்கேன். ஏம்மா இவ இப்படி கத்திட்டு இருக்கா? எல்லாம் உன்னாலதான் எருமா மாட. இன்னைக்கு உன்னால எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. எனக்கும் தான் உன்னால ஒரே அசிங்கமா போச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது வச்சிருக்கியா நீ? காலையில இருந்து இவன் ஈவினிங் வரைக்கும் வெளியே தாமா நின்றுட்டு இருந்தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ஒரே சிரிப்பம்மா. அவனை ஒழுங்கா உட்காந்து படிக்க சொல்லுமா. ஒன்னு அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கட்டும், இல்லைன்னா என்னை வேற எங்கேயாவது கொண்டு சேர்த்து விட்டுருமா. நீ இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே நின்னதை நான் பார்க்கல நினைச்சியோ? உங்க டீச்சர் என்ன கூப்பிட்டு சொல்லுங்க, அவங்க அண்ணனை படிக்க சொல்லு. அவங்க அண்ணனுக்கு தலையை பாரு எப்படி ஹேர் கலர் பண்ணி வச்சிருக்கான். எங்க வீட்டுல கேட்க யாருமே இல்லையான்னு கேட்கறா. இந்த தலையை மாத்து நீ எத்தனை நாள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். எதுக்கிட்ட எப்படி ஹேர் கலர் பண்ணி வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டு சுத்துற? இன்னைக்கு தூங்கும்போது பாரு, தீயை வச்சு கொளுத்திடுறேன். இதாம்மா இப்போ ட்ரெண்டே. இப்படிலாம் இருந்தால் தான் 4 பிள்ளைங்க நம்மளை சுற்றி வரும். இப்படிலாம் இருந்தாதாம்மா 4 பேர் நிற்கும்போது நம்ம அப்படி துண்டை தனியாக தெரியும். அப்பாவை பற்றி என்னைக்காவது நினச்சி பார்த்தியாடா? வீட்டை பிரிஞ்சு 2 வருஷமா அந்த மனுஷன் இன்னும் முகத்தை கூட பார்க்காம அங்கே இருந்துட்டு சம்பாத்தியம் பண்ணி அனுப்புகிறான். நீ இந்த வேலை பார்த்துட்டு சுற்றுக. ஏம்மா அவ பேச்சை கேட்டுட்டு என்ன திட்டாத. நாளைக்கு உனக்குது நான் தான் சோறு போடணும் பார்த்துக்க. ஆமாம், நீ நல்லா போடுவ. அம்மா ஆக்கி வச்சிருந்த சோறு எடுத்து தட்டில் போட்டுட்டு நான் தான் போட்டேன்னு சொல்லுவேன். நீயா போடுவ? ஏம்மா நீ போய் வேலையை பாருமா. அவ சும்மா இப்படி தான் கத்திக்கிட்டே இருப்பா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு. என்ன நீயும் போங்க. ஒரு நாளும் உங்கள் சண்டை மட்டும் தீரவே தீராது. சரி நாளையில இருந்து இந்த கீதா கூடலாம் சுற்றியதை நிறுத்திட்டு அந்த வேணி கூட ஃப்ரெண்ட் ஆகு. எதுக்கு? என் மொபைல்ல இருந்து அவன் நம்பர் எடுத்து அவட்ட கடலை போடுறதுக்கா? ஓ அப்போ நம்பர் வச்சிருக்கியா? நேற்று ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், கிடைக்கலையே. உனக்கு புத்தி தெரிஞ்சுதான் அவன் நம்பரை மட்டும் சேவ் பண்ணாமல் நான் நோட்டில் எழுதி வச்சிருக்கேன். நாளைக்கு அம்மா உன் தலையில் தீய கொளுத்துறால என்னம்மா, நான் கொளுத்துறேன் பாரு. ஓகே சிஸ்டர், வேணி நம்பரை தூக்கிட வேண்டியதான்.